இரண்டு விதமா அதை பிரிச்சுக்கலாங்கன்னா, காவல்துறையினுடைய நடவடிக்கை அண்ணன் சீமான் அவர்களை பொறுத்தவரை அந்த வீட்டுல ஒட்டினது, அந்த அந்த சம்மன்ஸ் ஒட்டினது, அதெல்லாம் நடந்து கொண்ட விதம் ஏற்புடையது அல்ல. ஏன்னா ஒரு புகார் வந்திருக்கு, காவல்துறை விசாரிக்கணும். புகார் வந்திருக்கு, சீமான் அவர்கள் ஒத்துழைக்கணும். அது எந்த மாற்று கருத்து இல்லைங்கண்ணா. புகார் வந்திருக்கு, விசாரித்த பிறகு சார்ஜ் ஷீட் போடணும். அதெல்லாம் காவல்துறைக்கு முழு அதிகாரம் இருக்கு. ஆனா நான் ஒரு சம்மனை ஒட்டினேன், சம்மனை யாரோ ஒருத்தர் கிழிச்சாங்க, அதனால அவரை நான் தூக்கிட்டு போனேன், அவரை போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அவங்க என்னை அடிச்சாங்கன்னு போலீஸ் நானே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். எனக்கு அது ஏதோ ஒரு இடத்துல தமிழகத்தினுடைய காவல்துறை தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகின்றார்களோ என்கின்ற ஐயம் எனக்கு ஏற்பட்டுச்சு. ஏன்னா சம்மனை பொறுத்தவரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஏன்னா பல பேர் பல கருத்துக்கள் சொல்றாங்க. சம்மன்கிறது என்ன அப்படின்னா, ஒரு காவல்துறை அதிகாரியோ ஒரு கோர்ட்டோ யாராவது நான் விசாரிக்கணும், அவங்கள்ட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு, நான் கேதர் பண்ணணும் அப்படின்னா சம்மன் பண்ணி வர சொல்லுவாங்க. நீங்கள் நானும் தொடர்ச்சியா அந்த சம்மனுக்கு போகல, முதல் சம்மன் கொடுப்பாங்க போகல, இரண்டாவது சம்மன் கொடுப்பாங்க போகலன்னா அது கோர்ட் மூலமாக வாரண்டா மாறும், அது பிடி வாரண்டாக மாறும். அப்ப கண்டிப்பா போடணும்.